இவரை தீய ஆவி பிடிச்சிருச்சு. இவர் இப்ப வந்துட்டு காரணம் இல்லாம வந்துட்டு குலத்தைய தேடுறாரு. யாரு? தாவீதை விரட்டி விரட்டி கொல்றதுக்கு அலைகிறாரு. பிசாசு பிடிச்சவங்கிட்ட போய் குறி கேட்க ஆரம்பிச்சாரு. பிசாசு என்ன செஞ்சிடும், நமக்கு வந்துட்டு குறி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இங்க சாமுவேல் தான் வந்தாருன்னு சொல்லிட்டு அவரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு, நாமளும் நம்ப ஆரம்பிச்சிருவோம். வந்தது சாமுவேலும் கிடையாது, அது வரவும் வராது. மரித்த ஆத்துமாக்கள் அதற்குரிய இடத்துல போய் என்ன செஞ்சுக்கிடும், உட்காந்துக்கிடும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 11:14 சாத்தன் என்ன செய்வான்? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவான். அப்ப மரித்த பிறகு நம்ம என்னவா மாறிடுறோம்? நம்ம எல்லாமே தூதனா மாறிடுவோம்ல. அப்ப நம்ம வந்துட்டு ஒளியின் தூதனா இருளின் தூதனா? ஒளியின் தூதன். நம்ம வேஷத்தை யார் தரித்து கொள்றா? சாத்தான். சரிதானா? அப்ப ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சிட்டு வர்றது யாரு? சாத்தான். அவங்கள யாரும் வரமாட்டாங்க. அவர் காட்சி கொடுத்தாரு, இவர் சொன்னாரு, அவர் இறந்து போய் 3 நாள் ஆச்சு, 3ஆம் நாள் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னாரு, இப்படிச்சு அப்படிச்சு. ஒருத்தர் வரல. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு பிசாசு தான் வந்தான். நம்முடைய நம்பிக்கையில அட்டு போய்விடும். அதை போய் நம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவர் விட்டு விலக ஆரம்பிச்சிடுவோம்.